பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு விசித்திரமான நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவன் தன் தந்தையால் கொடூரமாக கொல்லப்பட்டு ஆழமான மலையில் புதைக்கப்பட்டதாக அந்த ஊரில் ஒரு வதந்தி உள்ளது. இப்போது அவன் ஆழ்ந்த வெறுப்புடன் பேய்களுடன் இணைந்து நாலாபுரமும் தீங்கு விளைவிக்கிறான். பேய் விரட்டும் செங் என்னும் ஒருவன் பேயை ஒழிக்க மலைக்கு செல்ல முடிவு செய்கிறார். அப்போது ஒரு சிறுவன் செங்கை காரில் மறித்து தனது தாயை நேற்றில் இருந்து காணவில்லை என்கிறான். காணாமல் போன தன் தாயை தேடி சிறுவனும் அவனுடன் மலைக்கு செல்ல விரும்புகிறான். விரைவில் இருவரும் அந்த இடத்தை அடைகிறார்கள். சிறுவனின் உடலை தோண்டி வெளியே எடுக்கிறார்கள். செங் சிறுவனுக்கு இறுதிச் சடங்கு செய்ய முயலும் போது அடையாளம் தெரியாத பேய்களால் திடீரென்று தோன்றுகிறார்கள். அப்போது சிறுவன் தன் தாயின் உருவத்தை பார்க்கிறான். அவன் தன் தாயை பின்தொடர்ந்து ஒரு பாழடைந்த வீட்டிற்கு வருகிறான். தாயின் தோற்றம் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் அவன் பயப்படாமல் தன் தாயுடன் இருக்க விரும்புவதாக சொல்கிறான். இறுதியில் தாயும் மகனும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்துக் கொள்கிறார்கள். இறுதியில் இருவரும் அடர்ந்த மூடுபனியில் மறைந்து விடுகிறார்கள். மறுபுறம் செங்கும் பேயால் கட்டுப்படுத்தப்படுகிறான். முக்கியமான தருணத்தில் அவன் உறுதியாக கடவுள் அழைப்பு மந்திரத்தை ஓதுகிறான். அப்போது சில வீரர்கள் தோன்றி பேய்களை அடக்கி தீய சக்திகளை அழிக்கிறார்கள். சில சுற்றுகளுக்குள் அனைத்து அடையாளம் தெரியாத பேய்களையும் செங் எதிர்கொள்கிறான். அப்போது இறந்து போன அவன் மனைவி பின்னால் இருந்து தோன்றுகிறாள். அவன் கனவு கண்ட மனைவியை பார்த்ததும் அவன் மயங்கி போகிறான். அவளை பிரிய மனமில்லாமல் இருந்தாலும் சென் அது தனக்கு விரித்த மாயவலை என்பதை உணர்ந்து தானே அவளை அழிக்கிறான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் போது ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை தூக்கி எறிகிறது. அப்போது தீய பேய் ஒன்று தோன்றுகிறது. வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்த செங்கின் மகன் ஜுன் திடீரென்று கண்களை திறக்கிறான். அவன் கண்களில் தீயை போன்ற பொன்னிற ஒளி வீசுகின்றன. மகன் கொடுத்த சக்தியால் இங்கு செங் ஒரு கர்ஜனையுடன் பொன்னிற ஒளியை வீசி 8 திசையிலும் இருந்த பேயை நிலைகுலையச் செய்கிறான். இறுதியில் தீய பேய் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. கதையின் முடிவில் போலீசார் மூடுபனியில் காணாமல் போன சிறுவனையும் அவன் தாயையும் சுயநினைவு திரும்பிய மக்களையும் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் செங் எங்கே போனான் என்று தெரியவில்லை. அந்த சிறுவன் மட்டும் மூலையில் இருந்த புதிய கடவுள் சிலையை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். ஒருவேளை அதுதான் செங்கோ? தீய சக்தியை அழித்த செங் கடவுள் ஆனான்.